உன்னோட கொஞ்சம் பேசணும். நான் உன்னோட நியாயமான ஆசைகளுக்கு என்னைக்குமே குறுக்க நின்னதில்லை. உன்னோட கௌரவத்துக்கு எதிராக எதையுமே செய்ய நினைச்சதில்லை. இன்ஃபேக்ட் ஐ ரெஸ்பெக்டட் யுவர் ரிலிஜியஸ் ஃபெய்த். அதனால தான் இந்த ஊருக்கு முன்னாடி நீ அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு தீச்சட்டியை நானே எடுத்து கொடுத்தேன். எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தா நான் அவளை பொட்டியில் வச்சு தான் அடக்கம் பண்ணியிருப்பேன். அதுவும் அவளுக்கு அதில் விருப்பம் இருந்திருந்தா தான். நீ என் விருப்பத்தை கேட்கவே இல்லை. Is it a birthright on others' death? I mean, your mother's death? ஒன்று தெரியுமோ, நீ எல்லா சாஸ்திரமும் சம்பிரதாயமும் அம்மாவோட உடம்புக்கு தான் செஞ்ச. நேற்று ராத்திரியே அவளோட ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா சாஸ்திரத்தையும் அவளே செஞ்சுட்டா. கர்மா தியரி எல்லாம் கிறிஸ்டியானிட்டியில் ஒர்க் அவுட் ஆகாது. ந யோகேன ந சங்கேன கர்மணனோ ந வித்யா பிரம்மத்மைத்தவா போதேன மோக்ஷா சித்தியதே நன்யதா. உன்னோட வேதம் தான், உபனிஷதம் சொல்றது. யோகத்தினாலோ தன்னையே அறிவதனாலோ கர்மத்தினாலோ கற்பதினாலோ அல்ல, கடவுளில் தன்னை உணர்வதனாலே அல்லாமல் விடுதலை என்பது சாத்தியமில்லை. அதாவது மோட்சம் என்பது கிடையாது. என்னோட வேதமும் அதைத்தான் சொல்றது. 2 தீமோத்தேயு 1:9 சொல்லியிருக்கு, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். உங்க அம்மா சத்தியத்தை தெரிஞ்சுட்டு நேத்து ராத்திரியே விடுதலை ஆயிட்டா. எஸ், ஹார்ட் டு பிலீவ், பட் அ ஃபேக்ட். She did accept Christ as a personal savior.